இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ரம்யா இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாமல் உண்டு வேலை உண்டு இருக்க விட்டுதுரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்யா நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி என்ன இந்த அளவுக்கு இறங்கிட்டாரு, அதுவும் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு என் மூலயமாவே வழி தர்றாரு, நான் என்ன தான் பண்ணட்டும், இப்படியே போய்கிட்டு இருந்தோன்னா கூடிய சீக்கிரம் கார்த்திக்கிட்டே நம்ம மாட்டிக்கிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலியாக நடிக்க வச்ச அந்த சாமியார் பையன் மட்டும் கிடைச்சானா அவ்வளோதான், அவன் மூலயமாவே வந்துட்டு என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. முதல்ல வந்துட்டு அவனை காண்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனும் அவன் கையில் இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைனில் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அபிராமி உங்களுக்கு நம்ம ஐஸ்வர்யா, மீனாட்சி, தீபா எல்லாருமே பணிவிடைகள் செஞ்சிட்ருக்காங்க. கையெல்லாம் தொடச்சி விட்டு அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு திருநீரெல்லாம் வந்துட்டு அபிராமிக்கு வச்சு விடுறாங்க. அத்தை உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு உங்கள் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன அப்படின்னு சொல்ல, அத்தை அதெல்லாம் பேசாதீங்க அத்தை, உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ அளவுக்கு சரியாகி வந்ததே எங்களுக்கு பெருசு தான் அத்தை. நான் வந்துட்டு முடியாமல் இருந்தப்போ எனக்கு என்னென்னலாம் பண்ணீங்க, ஒரு அம்மா மாதிரி இருந்து என்னை அப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்க, பதிலுக்கு நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு இது டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு அபிராமி கேட்குறாங்க, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் மீனாட்சி சொல்கிறாங்க. தீபாவும் சாப்பிட்டேன்னு சொல்லிடுறேன். மீனாட்சி சொல்கிறாங்க, ஏன் தீபா பொய் சொல்கிற அப்படின்னு சொல்ல, என்ன மீனாட்சி தீபா பொய் சொல்கிறாளா, சாப்பிடலையா அப்படின்னு சொல்ல, ஏன் தீபா சாப்பிடல அப்படின்றாங்க. அது வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர, மீனாட்சி நீ சொல்லுமா அப்படின்னதும், உங்களுக்கு இப்படி உடம்பு முடியாமல் ஆனதுலேருந்தே அவள் வந்துட்டு கோயில் பூஜை பரிகாரம் இப்படியே இறங்கிட்டாத்த, அதில் வேற ஒரு பொழுதுன்னு சொல்லிட்டு விரத வேற இருக்கா அப்படின்னு சொல்ல, ஒரு பொழுதா அப்போ நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவியா தீபா, என்ன தீபா இப்படி வந்துட்டு என்னை காப்பாற்றணும்னு உடம்பு எல்லாத்தையும் வந்து நீ வருத்திக்கணுமா அப்படின்னு சொல்ல, அத்தை இப்படிலாம் பேசாதீங்க அத்தை, உங்களை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன், எனக்கு சாப்பாடு இது எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அபிராமி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு மருமக எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, கழுத்தில் தாள் இல்லாமல் இருக்கிறது அதை விட எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, எனக்காக யாருமே இப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னதும், ஆமாம் அவள் சிம்பிளாக இருக்கணும்னு தாலியை கழட்டி சும்மா மஞ்சள் கயிறை போட்டிருக்கா, இது தெரியாமல் இது வேற ஆக்ஷன் விட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு சேலை எடுத்து அபிராமி வந்துட்டு இப்படி வாயெல்லாம் தொடச்சி விடுறாங்க. ஆத்தாடி அத்தா இந்த ஆக்ஷன்லாம் நமக்கு வராதப்பா, இப்படியெல்லாம் என்னத்தையாவது ஒன்று பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காளுகளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு அந்த பக்கம் ரம்யாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ நான் இப்போ வந்துட்டு அவனுக்கு எப்படி தான் கான்டாக்ட் பண்ணுறது, சேகர் நீ எங்கே தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சேகர் வந்துட்டு கரெக்டாக வர்றா, மேடம் அப்படின்னு சொல்ல, டேய் கிறுக்கு பையில நீ எதுக்குடா இங்கே வந்த, உன்னை தாண்டா நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வீட்டுக்கே பார்க்க வர, வேற எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து கால் பண்ண வேண்டியது தானே, இங்கே வீட்டுக்கு வந்து நான் மாட்டிக்கிற மாட்டேனா, அதுவும் இல்லாமல் அந்த கார்த்தி என்னை வச்சே உன்னை தேட வந்துட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காண்டா, நான் வந்துட்டு என் வாயில உண்மை சொல்லிடுவோம் போல, நீ தான் அந்த போலீஸ் எம்ஆர் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் உங்களுக்காண்டி தான் நான் எல்லாம் பண்ணேன், என்னையே மாட்டி விட்டுருவீங்க போல அப்படின்னு சொல்ல, வேற வழி கிடையாது, அவன் அந்த அளவுக்கு நோண்டி நொங்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதுமே, நான் என்ன உங்களுக்கு கால் பண்ணுறது, அதான் ஆத்தோட ஆத்தா போயிடுச்சுல ஃபோனெல்லாம், அதனால தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, சரி நீ மாட்டினா நானும் சேர்ந்து மாட்டிக்கிடுவேன், இதுக்கு வந்துட்டு ஒரே வழி காசு கொடுக்க, பேசாமல் 6 மாதம் 8 மாதம் நீ எங்கேயாவது ஓடி போயிரு, இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்ல, சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பணத்தை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆப்போசிட்டில் வந்துட்டு ராஜா பைக்கில் வந்துட்டு இருக்காரு, இவனும் போய் மோதிடுறான். சாரி சார் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்ல, எனது சாரியா, என் மேலே வந்து இடிச்சது இல்லாமல் என்ன சாரி வேற கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன்னை வந்துட்டு அப்படியெல்லாம் விட மாட்டேன், ஒழுங்காக சேதாரத்துக்கு பணத்தை எடுத்துவே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிபடி சண்டையில் இறங்கிடுறாங்க. நீ வந்துட்டு சொன்னால் கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் போட்டு மொத்த போலீஸ் அந்த இடத்துக்கு வருது, 2 பேருமே அள்ளி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்த சைடு ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா வெளியில் நிற்கும் போது பாட்டிமா வர்றாங்க, அதாவது அபிராமி அவங்களோட அம்மா. வந்ததுமே ஐயோ என் மகா நாச்சியான்னு சொல்லிட்டு ரிசப்ஷன்லாம் கேட்டு விசாரிக்கிறாங்க. பாட்டிமா இவங்க கிட்ட அத்தைக்காக நான் அளவு குத்துனது பரிகாரம் பண்ணலாம் சொல்லி நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து பாட்டிமா அப்படின்னு சொல்ல, கண்ணத்திலே பலார்னு ஓராரு, பாட்டிமா நோட்டிமா நீ மக இப்படி உடம்பு செல்லாமல் இருக்கா, ஒரு வார்த்தை சொல்லலைன்னா வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அபிராமியை பார்த்ததுமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, இப்போ நீ நல்லா இருக்கியா, ஐயோ கல்யாண நாளுக்கு தானே வாழ்த்துனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இல்லைம்மா உங்களை தெரிஞ்சால் கஷ்டப்படுவீங்களா, அதான் சொல்லாமல் மறைச்சிருப்பாங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்துட்டு தீபாவும் அதே தான் சொல்கிறாங்க, கார்த்தி தான் வந்துட்டு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல, அவன் என் பேரன் பாட்டி கஷ்டப்படுவேன்னு சொல்லி சொல்லாமல் இருந்திருப்பான், இந்த வீட்டுக்கு வந்துட்டு கடைசியான மருமக பொறுப்பார்ப்பேன்னு நான் நினச்சா நீ என்ன இப்படி இருக்க, அப்படியே உன் சங்க பிடிச்சேன்னு வை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட பேர், அம்மா அவளெல்லாம் திட்டாதீங்கம்மா, அவளோட பூஜை பரிகாரத்தால் தான் இன்னைக்கு நான் உசுரோட இருக்கேன், அது மட்டும் கிடையாது யாருமே செய்யக்கூடாத ஒன்று அவள் செஞ்சிருக்கா, தாலி சபதை எடுத்திருக்காமா, தாலியை கழட்டி என் காலுக்கடியில் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னதுமே அவங்க அம்மா அதை கேட்டு வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வேமா ஐஸ்வர்யா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, அதெல்லாம் சும்மா ஆக்ஷனு, தாலியை கழட்டி வச்சானா மஞ்சள் கயிறையும் சேர்த்து தான் கழட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படி இல்லை ஐஸ்வர்யா, கிராமத்தில் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு தாலி கயிறுனா ரொம்ப முக்கியம் தெரியுமா, தாலி சென்டிமெண்ட் அதிகம், ஆனால் எதுக்காகவும் இப்போ வரைக்குமே என் தாலியை கழட்டினதே கிடையாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லி உன்னை கையெடுத்து கும்பிட்றமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கும்பிட்றாங்க. அதெல்லாம் வேணாம், அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பேருமே உள்ள தள்ளி வெளியிலே வர முடியாத அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்துட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எங்கள் மேடம் யார் தெரியுமா, அவங்கள பார்த்தா எல்லாரும் நடுங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ரம்யாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ரம்யா வந்துட்டு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த திக்கம் ராஜா வந்து நான் மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. 2 பேருமே பார்த்து ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.